ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பொல்லை 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 மரம் காற்றுல கீழே விழுந்துருச்சு. அதை வெட்டி சின்ன சின்னதாக எடுத்து தூக்கி வெளியே கொண்டு போடணும். அதான் வேலை. தூக்கி போடும்போது செவ்வூரில் விழுந்துட்டு வீட்டுக்கார அம்மா ஒரு சின்ன திட்டாங்க. எல்லாரும் மரம் வெட்டுறவங்களும் இதே மாதிரி தான், கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி தாங்கன்னு போகணும். இப்போ நம்ம வெட்டி தெரியுமா தூக்கி கொண்டு போட்டாச்சு. இது ஏன் அப்படின்னா வீட்டுக்காரங்களுக்கு எரிக்கணும். அதுக்கு அழகாம சரியா எரிக்கிறதுக்காக. இது தென்னங்காயை பாருங்கள், இன்னும் விளையில. அதுக்கப்புறம் நமக்கு குருத்து கிடைக்க போகுது. ஆனால் குருத்து வீட்டுக்காரம்மா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துடணும். பார்த்துக்கோங்க வேலை எப்படி இருக்குது. இதை எல்லாத்தையும் வெட்டி பீஸ் பட்டி அங்கே எல்லாத்தையும் தூக்கி போடணும் எரிக்கிற மாதிரி. மிஷின் போடும்போது கொஞ்சம் கவனமாகவே போடுங்க. ஏன்னா நம்ம கை கால் பட்டுருச்சுன்னா கை காலை துண்டாக்கிறோம். மிஷின் கொஞ்சம் ஆபத்தானது. அதனால் மிஷின் ஸ்டார்ட் பண்ணும்போதே தெய்வத்தை வேண்டிட்டு, உங்களுக்கு நம்பிக்கை உள்ள தெய்வத்தை வேண்டிட்டு வேலையை தொடங்குங்க. அதுக்கப்புறம் இந்த குருத்து எடுக்கிறதுக்காக இந்த ஓலையெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம நவுட்டி போட்டுட்ருக்கோம். இந்த ஓலையெல்லாம் தனியாக போடணும். ஏன் அப்படின்னா ஓலைக்கெல்லாம் அவங்க ஈக்கு மாறு எடுப்பாங்க கிழிச்சு வீட்டுக்கார அம்மா. அதனால் கேட்டதுனால நம்ம ஓலையை ஒதுக்கி போட்டுட்டு குருத்தை கிழிச்சு குருத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். குருத்தில் உள்ள அந்த சைடில் பாலை இருக்குது பார்த்திங்களா, அந்த பாலை டேஸ்ட்டாக இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப நல்லது உடம்புக்கு, சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கர்ப்பமான பெண்கள் இதை சாப்பிட வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுவார்கள் சாப்பிடக்கூடாதுன்னு என்று. இதை எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை உரமாக போட்டாச்சு. ஓலையை உரமாக போட்டாச்சு. ஓலையை போட்டாமல் ஓலையை ஈக்கி எடுத்துருவாங்க. அதெல்லாம் காஞ்சி பிறகு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவாங்க. இவ்வளோதான் அன்றைக்குள்ள வேலை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேலையை முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், மிஷினை பாருங்கள், எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒரு சின்ன விஷயந்தான். ஏன் இந்த பனியனை கலத்தி போட்டு வேலை பார்க்குறேன் எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும். எதுக்காக அப்படின்னா, மரம் வெட்டும் போது மரத்தில் எறும்பு, அப்புறம் அந்த மிஷின் போடுறதுனால மிஷின் உள்ள தூசிலாம் இருக்கும். இந்த தூசிலாம் நம்ம உடம்பை கொத்திக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம கலத்தி போட்டு வேலை பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் எல்லாருமே மரம் வெட்டுற எல்லாருமே மேக்ஸிமம் கலத்திட்டு தான் வேலை வைப்பாங்க. ஓகேவா?